உடல் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மேல குளிக்கிறோம். எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம். ஆனா குடல் சுத்தமா இருக்கணுங்கிறது மெயின் அப்படின்னு எங்க மேம் சொல்றாங்க. அந்த குடல் சுத்தத்துக்கு என்ன பண்ணலாம்? மேமி கேட்போமா அந்த சந்தேகத்த? வாங்க. இல்ல அதே மாரி தான் நம்ம உடல்லயும், நம்ம இன்டெஸ்டைன் குடல் பகுதியிலயும் அதிகமான கழிவுகள் இருந்துச்சுன்னா, ம். நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் உடலையே நமக்கு நோய் நிலைக்கு ஆளாக்குதுன்னு சொல்லலாம். ம். இப்ப மூட்டு வலி இருக்கா? ஸ்கின் ப்ராப்ளம் மெயினா நம்ம சொல்றது. ஆமாமா. சரும பிரச்சனைகளுக்கு காரணமே குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். ம். அப்ப அந்த விரேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேதி முறைகள் சித்தர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க ம். வாதத்தை குறைக்கணுமா? சரும பிரச்சனைகளா? உங்களுக்கு ம். குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கா? ம். இல்ல குழந்தையின்மை பிரச்சனையா? ம். எதுக்கா இருந்தாலும் முதல்ல நம்ம குடலை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ம். இப்போ இந்த குடல் சுத்தத்திற்கு நான் சில மூலிகைகள் சொல்றேன். ம். இத ரெகுலரா தொடர்ந்து இரவு நேரத்துல எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிட்டு இருக்கேன். நிறைய இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கான சேனல், உங்களுக்கான பதிவுகள், உங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரியான சேனல் இது. அதனால லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனல்னால எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கான மெடிசனும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன பிரச்சனைனாலும் எங்க மேம் சொல்ற ஒரே மந்திரம் அதுதான். தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்றது தான். வீடியோல நம்பர் எடுங்க, என்ன பிரச்சனைனாலும் வாங்க, நேர்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு பாசிட்டிவான இடம் அப்படிங்கிறதையும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நிறைய பேர்ட்ட ரெஃபர் பண்றது அதுதான். ஒரு அருமையான பதிவு இன்னைக்கு நான் மேம்கிட்ட கேட்க போறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்கான பதிவு. உடல் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மேல குளிக்கிறோம், எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம். ஆனா குடல் சுத்தமா இருக்கணுங்கிறது மெயின் அப்படின்னு எங்க மேம் சொல்றாங்க. அந்த குடல் சுத்தத்துக்கு என்ன பண்ணலாம்? மேமி கேட்போமா அந்த சந்தேகத்த? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், ஆ. நீங்க இங்க வர்ற எல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் முதல்ல நீங்க குடல் சுத்தம் பண்ணிடுவீங்க ம். அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க வந்த உடனே. குடல் சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. அந்த குடல் சுத்தம் பண்ணா என்ன, எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்? அந்த குடல் சுத்தத்துக்கான வழிகள் என்ன? குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம்ன்றத நீங்க நிறைய வீடியோலயும் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆமா. குடல் சுத்தமாகறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? சொல்லுங்க மேம். நம்ம கட் ஹெல்த் நார்மலா இருக்கணும். ம். சோ அப்பதானே ஒருத்தவங்க கூலா இருக்காங்க. இல்ல ம். ஒரு சிலர் திடீர்னு டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறாங்க. ம். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம்ல. ம். என்னன்னா அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ம். சோ நம்மளுடைய கட்டுக்கும் குடல் பகுதிக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு. ம். எப்படி பசி வந்தா அப்படியே ஒரு சிலர் டென்ஷன் ஆகி கத்திட்டே இருப்பாங்க. ம். இல்ல அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும், நம்ம இன்டெஸ்டைன் குடல் பகுதியிலயும் அதிகமான கழிவுகள் இருந்துச்சுன்னா, ம். நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் உடலையே நமக்கு நோய் நிலைக்கு ஆளாக்குதுன்னு சொல்லலாம். ம். இப்ப மூட்டு வலி இருக்கா? ஸ்கின் ப்ராப்ளம் மெயினா நம்ம சொல்றது. ஆமாமா. சரும பிரச்சனைகளுக்கு காரணமே குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். குடல் சுத்தமானா கூட உடம்பு ஃபேஸ்லாம் அழகா அழகா இருக்கும். இருக்கும். பொலிவாக இருக்கும். பொலிவா இருக்கும். பொலிவா இருக்கும். இப்ப குடல்ல நிறைய கழிவுகள் இருந்துச்சுன்னா மலச்சிக்கல். ம். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் இருக்கிற பெரும்பாலும் நபர்களுக்கு வாதம் அதிகமா இருக்கும் உடல்ல. ஓ. அப்ப இந்த வாதம் சம்பந்தப்பட்ட நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ம். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள். ஒரு சிலர் பேசும்போதே பேட் பிரீத் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால பேசவே முடியல அப்படின்னா குடல்ல ரொம்ப கழிவுகள் இருந்தாலோ, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ இப்படி இருக்கலாம். இதுக்குதான் சித்தர்கள் சொன்ன ஒரு மந்திரம் என்னன்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துக்கோங்க. வருடத்திற்கு 2 முறை பேதி மருந்து எடுத்துடணும். அப்ப அந்த விரேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேதி முறைகள் சித்தர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க வாதத்தை குறைக்கணுமா? சரும பிரச்சனைகளா? உங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கா? இல்ல குழந்தையின்மை பிரச்சனையா? எதுக்கா இருந்தாலும் முதல்ல நம்ம குடலை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த குடல் சுத்தத்திற்கு நான் சில மூலிகைகள் சொல்றேன். இத ரெகுலரா தொடர்ந்து இரவு நேரத்துல எடுத்துக்கோங்க.
அதாவது வீட்ல இருந்துகிட்டே பண்ணிக்கலாம் இந்த குடல் சுத்தத்தை. சுத்தம் பரவாயில்லையே ma'am. டெய்லி நம்ம இரவு நேரத்துல எடுக்கலாம். ம். இல்ல இத ஒரு நாள் நான் பேதி மருந்தா எடுக்கணும்னாலும் அது எப்படின்னு சொல்றேன். சோ இந்த ஒரு மெடிசனை 2 டைப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ம். இதுல சேரக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்னா திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இது சாதாரண மூலிகை கிடையாது. 3 முக்கியமான காயகற்ப மூலிகைகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய்லாம் இந்த சரும பிரச்சனை, அதுவும் முக்கியமா இந்த குடல்ல வரக்கூடிய புற்றுநோய், ரெக்டல் கேன்சர் வந்து கோலோரெக்டல் கேன்சர் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்கு. அப்பெண்டிசைட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கு தாண்டிக்காய் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த திரிஃபலா சூரணம் 100 கிராம் எடுத்துக்கணும். இதுல 20 கிராம் ஏலக்காய் பொடி 20 கிராம் சேர்த்துக்கோங்க. சதக்குப்பை பொடி 20 கிராம் சேர்த்துக்கணும். நிலாவாரை பொடி 20 கிராம் சேர்த்துக்கணும். வசம்பு பொடி 20 கிராம் சேர்த்துக்கணும். சோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மெடிசன் ஈஸியா கிடைக்குதுமா, ஈஸியா கிடைக்கும். இதை டெய்லி நைட் நம்ம இரவுல நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல 1 ஸ்பூன் ஃபுல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிடணும். நைட் தூங்க போகும்போது குடிச்சிட்டே வந்தோம்னா காலையில உங்களுக்கு ஃப்ரீயா மோஷன் போயிடும். அதாவது ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுமா, நான் ஆஃபீஸ் போக முடியாதான்னு பயப்படவே வேண்டாம். ஃப்ரீ மோஷன் இருக்கும். அப்போ 1 வாரம் 10 நாள் இதை தொடர்ந்து குடிங்க. குடல் கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டயர்ட் ஆகாம, அதாவது எந்த விதமான தொந்தரவும் இல்லாம உங்க ரொட்டீன் ஒர்க் நடந்துட்டே இருக்கும். காலையில இருந்துச்சுன்னா குடல் கழிவு எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. வயிறுல இருந்து ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இது கண்டிப்பா சொன்ன ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இதை ரெகுலராகவும் நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஒரு 30 நாள் பயன்படுத்தி பாருங்க. உடலே உங்களுக்கு நல்லா லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. வலி குறைஞ்சிருச்சுங்க, மூட்டு வலி குறைஞ்சிருக்கு, ஈஸியா நான் போறேன், மூச்சு வாங்கல, டென்ஷன் ஆகல அப்படின்லாம் சொல்வீங்க. இதுவே நம்ம பேதி மருந்தா எப்படி எடுக்கலாம்? இப்போ பேதி மருந்தா எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இல்ல ஆஸ்மா வீசிங் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. பிரெக்னன்சி டைம்ல இது எடுக்கக்கூடாது. மற்ற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, குடல் சார்ந்த பிரச்சனை, ஐபிஎஸ் தொந்தரவு இருக்குனாலும் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதாவது இது ரொம்ப பேதி அப்படி எடுத்தோடனே இந்த ராஜ பேதி மருந்து மாதிரின்னு கிடையாது. லகு பேதி முறை தான். ஈஸியா ஒரு 3ல இருந்து 4 முறை லூஸ் மோஷன் ஆகும். இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இந்த பொடியை, இந்த சூரணத்தை நம்ம எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்துக்கணும். இதனோட 20 ml விளக்கெண்ணெய் கலந்துக்கணும். ஸோ 20 ml அளவுக்கு விளக்கெண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 10 துளி எலுமிச்சை சாறு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிடணும். குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர்ல மோஷன் நார்மலா போவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் மைல்டா லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்றைக்கு உங்களுக்கு நல்லாவே குடல் பகுதி சுத்தமாக ஆரம்பிச்சிடும். இது லகுவான பேதி முறைகள் தான். நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க, வேற எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இதை நம்ம தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். அன்றைக்கு உணவு அப்படின்னு சொல்லும்போது மோர் சாதம், தயிர் சாதம் எடுத்துக்கலாம். லைட்டா இட்லி, தயிர் சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஃபுட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்குமே தனித்தனியான டீடாக்ஸ் மெடிசன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ லிவருக்கான டீடாக்ஸ் மெடிசன் தனியா இருக்கு, கட் ஹெல்த்துக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கிட்னியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில வர்றதுக்கான மெடிசன், கம்ப்ளீட்டா பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அந்த வாதம், பித்தம், கபத்தை அடிப்படையா வச்சு யாருக்கு எந்த மாதிரியான கழிவு நீக்க மருந்துகளை கொடுக்குறோம், அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா பெஸ்ட். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அப்படி சூப்பர் ஸ்டார் ஹெர்ப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அதனால இந்த டீடாக்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ எதுக்கு மருந்துகளுக்கு நம்ம செலவழிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. கழிவுகள் வெளியேறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்துக்கலாம். ஸோ 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த பேதி மருந்து முறையை ஃபாலோ பண்ணலாம். மேம் இப்போ உடல் கழிவு அப்படின்றது போனா ஒரு வியாதியும் வராம இருக்கலாம். கண்டிப்பா. எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றத எங்க மேம் கேக்குறாங்க. உடல் உள்ள இருக்கிற கழிவு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வியாதியே அண்டாதான். அதை விட சித்தர்கள் வந்து நிறைய மெடிசன் கொடுத்துருக்காங்க நமக்காக. நமக்கு என்ன வியாதிக்கு எல்லாத்துக்கும் சித்தர்கள் வந்து ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்களாம். அதனால நான் நிறைய பேர்ட்ட சொல்றது அதான் மேம், பயப்படாதீங்க, வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றது தான். நன்றி மேம். நன்றி. உடல் கழிவு போனா
முகமே அவள் அழகா க்ளோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பும் அழகா இருக்கும். அதை விட உடம்புல வியாதி நம்ம கிட்ட கூட நெருங்காதுங்க. அதனால மாசத்துல ஒரு வாட்டி இல்ல 2 மாசத்துல ஒரு வாட்டி ஒரு டீடாக்ஸ், அதாவது பேதி ஆகறதுக்கான ஒரு அருமையான ஒரு பொடி சொன்னாங்க. அது வீடியோ ஃபுல்லா பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உடல் கழிவு இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கலாங்க. நன்றி.